9 மாவட்டங்கள் கனமழை பொறுத்தவரைக்கும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. பொங்கல் நாட்கள்ல மழை வரும் என்று ஏற்கனவே அறிவிப்புகள் பல நாட்களாக நமக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கும் போதே இந்த தகவல் உங்களுக்கு நம்ம கொடுத்திருந்தோம். கண்டிப்பா நமக்கு மழையினுடைய தீவிரமானது பொங்கல் நாட்கள் வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு. நெறைய மாவட்டங்கள்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. உதாரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில 5 சென்டிமீட்டர் மழை பொறுத்தவரைக்கும் பெய்திருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல மழை பதிவாயிருக்கிறது. அதுக்கப்புறமா திருநெல்வேலி மாவட்டத்தில கூட 7 சென்டிமீட்டர் மழை பதிவானதெல்லாம் நம்ம நேர்த்தைக்கு பார்த்தோம். ஆனா நேற்று வானிலை அறிக்கை கேட்காதவங்க போய் கேளுங்க. அதில நம்ம சொல்லியிருக்கிறோம் பாருங்க. திருநெல்வேலி மாவட்டங்கள்ல அறிவிப்புகள்ல கொடுத்திருந்தோம். நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவுகள். இன்றைக்கு நம்ம எந்தெந்த மாவட்டத்தில மழை பார்க்க போறோம்? ஏன்னா, இன்றைக்கு அதிகாலை மற்றும் காலை நேரங்கள்ல சில மாவட்டங்கள்ல மழை பதிவாகியிருக்கு. அதே மாரி இன்றைக்கு இரவு மற்றும் நள்ளிரவிலும் மழை பதிவாக வாய்ப்பு. நாளைய தினங்களிலும் படிப்படியாக கனமழை அதிகரிக்கும். இந்த மழை எப்பங்க முடிவுக்கு வரும் அப்டின்னா, ஜனவரி 20 வரைக்கும் மழை இருக்கு. அதுக்கப்புறமா தான் நமக்கு கனமழையானது முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்கு. 6 மாவட்டங்கள் ரொம்ப தீவிரமான மழை. 6லிருந்து 9 மாவட்டங்கள் கிட்டத்தட்ட அதுதான் 6லிருந்து 9 மாவட்டங்கள் வரைக்கும் மிகச் சிறப்பான மழை பொழிவுகள் அதிகமாக இருக்கு. அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிற பட்டியல் நம்ம பார்த்துடலாம். சப்ஸ்கிரைப்லாம் பண்ணலன்னா கொஞ்சம் சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெறைய பேர் புதுசா பார்க்குறீங்க. ஆனா கொஞ்சம் பேர் தான் வந்து சப்ஸ்கிரைபும் பண்றீங்க. எதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்றோம்னா, அடுத்தடுத்த தேதிகள் உங்களுக்கு டேட் அனௌன்ஸ்மென்ட் தெரியாம போயிரும். வெறும் ஜனவரி 20 வரைக்கும் மட்டும் தான் மழை வாய்ப்பு அப்படிங்கிறது இல்ல. அதுக்கடுத்து பிப்ரவரி மாதத்திலும் மழை வர வாய்ப்பு இருக்கு. அது எப்போ, எந்த தேதியில உங்களுக்கு ஒரு தாழ்வு பகுதி உருவாகி, பிப்ரவரி மாதத்தில் எந்தெந்த நாட்கள்ல கனமழை வருங்கிறத உங்களுக்கு நம்ம அடுத்ததாக இந்த மழை முடிஞ்ச உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் டேட் அனௌன்ஸ்மென்ட் வந்துரும். அதனால ஜனவரி 12லிருந்து 20 வரைக்கும் நமக்கு மழை தேதிகள் கொடுத்திருந்தோம். அதே போலவே நமக்கு கணிசமாக நமக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. நெறைய மாவட்டத்தில அதிகாலை மற்றும் காலை நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, மேகக்கூட்டங்கள் திரள் திரளா வந்துகிட்டு இருக்கு. ஒரு சில இடத்துல பரவலாக மிதமானதிலிருந்து கனமழையும் பதிவாகியுள்ளது. ஆகவே இந்த கனமழை மற்றும் தீவிர கனமழை எங்கெல்லாம் இருக்குன்னா, முதலாவதாக டெல்டா மாவட்டங்கள். அதேதான் நம்ம ஏற்கனவே சொன்னதே தான். அந்த டெல்டா மாவட்டங்களும், தென் மாவட்டங்களும் தான் இந்த தீவிரமான மழை பொழிவுகளாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா டெல்டா மாவட்டத்தில எல்லா பகுதிகளும் கனமழை இருக்கு. அதே மாரி தென் மாவட்டத்திலயும் எல்லா பகுதிகளிலும் மழை வர வாய்ப்பு இருக்கு. சரி, இப்ப அந்த 9 மாவட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் மீதமுள்ள மாவட்டங்கள பார்க்க போறோம். கனமழை எச்சரிக்கை. முதலாவதாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கனமழை கண்டிப்பாக உண்டு. நாகப்பட்டினம் மாவட்டம், வேதாரண்யம், வேளாங்கண்ணி, கோடியக்கரை என அந்த கடலோர பகுதியில் நல்ல சிறப்பான மழை கிடைக்குங்க. நாகப்பட்டினத்தில கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா அடுத்து வரும் நாட்களிலும் உங்களுக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து பதிவாகக்கூடும். தஞ்சாவூர் மாவட்டங்கள், திருவாரூர் மாவட்டத்தில சில இடத்துல மிதமான மழை பெய்யும். சில இடத்துல கனமழையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தஞ்சாவூர் மாவட்டங்கள் முழுவதுமாகவே கனமழை வந்து பதிவாகுமான்னு கேட்டிருந்தீங்க. சில இடங்களில் மிதமான மழையும், சில இடங்களில் கனமழையுமாக தஞ்சாவூர் மாவட்டத்தில பதிவாகும். நாகப்பட்டினத்தில வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் முழுவதுமாகவே கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதெல்லாம் வந்து கடலோர பகுதி. கடலோர பகுதிக்கெல்லாம் வந்து மாவட்டம் முழுவதுமாகவே தான் இந்த கனமழையானது பதிவாகக்கூடும். அடுத்ததாக திருவாரூர் மாவட்டத்திலும் பலத்த மழை எச்சரிக்கை இருக்கு. திருவாரூர் மாவட்டத்திலும் விட்டு விட்டு பரவலாக மிதமான மழை தொடர்ந்து நீடிக்கும். சில இடங்கள்ல வந்து மாடரேட் ரெயின்ஃபால்னு சொல்லக்கூடிய மிதமான மழை இருக்கும். சில இடத்துல பார்த்தா கனமழையும் வெளுத்து வாங்கியிருக்கும். ஒரே மாவட்டத்தில அந்த மழை அளவு அப்படிங்கிறது வித்தியாசம் தெரியும். ஏன்னா ஒரு தாழ்வு பகுதியோ, ஒரு தாழ்வு மண்டலமோ நேரடியாக தமிழ்நாட்டில வந்து கரையை கடக்கல அப்படிங்கிறதுனால, ஒரு மாவட்டத்திலேயே எல்லா பகுதிகளுக்கும் கனமழை கிடைக்காம, சில இடத்துல மிதமான மழையும், சில இடத்துல கனமழையுமாக விட்டு விட்டு பதிவாகும். அடுத்ததாக மயிலாடுதுறை மாவட்டங்கள். மயிலாடுதுறை மாவட்டம் எப்படி இருக்கும்னா, கொஞ்ச நேரம் நமக்கு மழை கிடைக்கும். அதுக்கப்புறம் ஓய்வு கொடுத்துரும். ஒரு மிதமான மழை மற்றும் கனமழையாக விட்டு விட்டு எதிர்பாருங்க. இனிமே தான் நமக்கு மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா 11ஆம் தேதி வரைக்கும் நமக்கு பெருசா மழை வந்திருக்காது. வானம் மேகமூட்டமா தான் இருந்திருக்கும். 12ஆம் தேதி இன்று முதல் படிப்படியாக, அதாவது இன்றைக்கு இரவு நேரங்கள் நள்ளிரவிலும் சில பகுதிகளில் கனமழை எதிர்பார்க்கலாம். இன்று முதல் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு மழை தீவிரம் நிறைய பகுதிகளில் பெய்ய ஆரம்பிச்சிடும். புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் கனமழை இருக்கு. புதுக்கோட்டை மாவட்டங்கள் அறந்தாங்கி, அரிமளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், பொன்னமராவதி, இலுப்பூர் நிறைய பகுதிகள், புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிறைய பகுதிகளில் மழை பொழிய வாய்ப்பு இருக்கு. அதனால புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளில் கனமழையும், புதுக்கோட்டையினுடைய நகர பகுதி மற்றும் மேற்கு பகுதிகளில் மிதமான மழையுமாக எதிர்பார்க்க முடியும். ராமநாதபுரம் மாவட்டங்கள் ஏற்கனவே அறிவித்தது போல ராமேஸ்வரம், தொண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக நமக்கு மழை அதிகரிக்கும். தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்திலும்
நிச்சயமாக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இந்த மாவட்டத்தில ஏதாவது மழை எங்கேயும் பதிவாகாம இருந்துச்சுன்னா, உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு மழை பொழிவும் அதிகரிக்க ஆரம்பிச்சிரும். ஜனவரி 20 வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்குங்க. ஆனா விட்டு விட்டு தான் இருக்கும். குறுகிய நேர மழை பொழிவு தான். ரொம்ப வந்து நாள் முழுவதும் 24 ஹவர்ஸும் ரெயின்ஃபால்லாம் வந்துச்சுன்னா, பயங்கரமா ஃப்ளட் ஆயிடும். அந்த அளவுக்கு நமக்கு வாய்ப்பு கிடையாது. கொஞ்ச நேரம் தான் நமக்கு மழை பெய்யும். ஆனா அது ஒரு கனமழையாக பதிவாகி ஓய்வு கொடுக்கும். தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரைக்கும் அதிகரிக்க வாய்ப்பு. சிறிது நேரம் மழை பெய்தாலும் ஒரு கனமழையாக அவ்வப்போது பதிவாகக்கூடும். கன்னியாகுமரி மாவட்டங்கள். கன்னியாகுமரி மாவட்டத்திலும் விட்டு விட்டு மழை வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே 5 சென்டிமீட்டர் மழைலாம் பதிவாயிருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏற்கனவே 5 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாக ஆரம்பிச்சிருக்கு. அதே போல தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்டங்கள்ல நல்ல ஒரு தீவிர மழை கிடைக்கும். வெயிலின் தாக்கம் ரொம்ப குறைவாக இருக்கும். நெறைய பேர் வந்து பொங்கல்ல வெயில் பயங்கரமா இருக்குமான்னு கேட்டீங்க. கண்டிப்பா கிடையாது. ஏன்னா, இப்போ நமக்கு மழை வந்து சொல்லிட்டு இருக்கோங்கிறதுனால, நெறைய மாவட்டத்தில வெயில் ரொம்ப அதிகமா இல்லாம, வானம் மேகமூட்டமா இருக்கும். அவ்வப்போது மிதமான மழையும், கனமழையுமாக வெளுத்து வாங்கி விட்டுரும். ஆகவே நமக்கு வட தமிழக கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வானம் ஓரளவு மேகமூட்டமும், பகுதியாக லேசானது முதல் மிதமான மழை மட்டும் தான் இருக்கும். இப்போ ஒரு 9 மாவட்டங்கள் சொன்னோம் இல்லையா? அந்த 9 மாவட்டங்கள்ல மட்டும் தான் கனமழை சற்று வலுவாக பதிவாக வாய்ப்பு இருக்கு. அறிவிக்கப்படாத மற்ற மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே அதிகபட்சம் எதிர்பார்க்க முடியும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி இங்க வந்து லேசானது முதல் மிதமான மழை மட்டும் தான் எதிர்பார்க்கலாம். அறிவிக்கப்படாத மாவட்டங்கள்ல 9 மாவட்டங்களில் மட்டும் இந்த கனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கும். தமிழகத்தில் ஜனவரி 20 வரைக்கும் விட்டு விட்டு கனமழை தொடரும். ஏன்னா, அதுதான் இப்போ சொல்லியிருந்தது போல 24 ஹவர்ஸ் அதாவது ஒரு நாள் முழுவதுமாக கனமழை இல்லாம குறுகிய நேர மழை பொழிவு. கொஞ்ச நேரம் நமக்கு மழை பதிவாகும். அதுக்கப்புறம் ஓய்வு கொடுக்கும். மீண்டுமாக நமக்கு மழை தொடங்கும். இப்படியாக நமக்கு அடுத்து வரக்கூடிய ஜனவரி 20 வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது. நீங்க நண்பர்களே மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய தேதிகள்ல உங்களுக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிற தகவல் மிக முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இனி எல்லா நாட்களுமே கனமழை தான். இனி ஜனவரி 20 வரைக்கும் நெறைய மாவட்டங்கள் அதான் சொல்லியிருந்தோம் இல்லையா? டெல்டா மாவட்டங்களும், தென் மாவட்டங்களும் மட்டும் ரொம்ப கவனமா இருந்து போதுமானது. மற்றபடி மற்ற மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரிலாம் மழை எதிர்பார்க்க வேண்டாம். உள் மாவட்டத்தில் அதிக அளவு மழை கிடையாது. அப்படியே உள் மாவட்டத்தில் மழை வந்தாலும் சாரல் மழை போல ஆங்காங்கே பதிவாகுமே தவிர, மற்றபடி ஒரு மிக கனமழையோ, அதி கனமழையோ உள் மாவட்டத்தில் தீவிரம் ஆகாது. ஆகவே உள் மாவட்டங்கள்ல பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசியில் சில இடங்களில் பரவலாக லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த தேனி மற்றும் தென்காசியில மட்டும் மிதமான மழை கிடைக்கும். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர்ல லேசான மழை மட்டும் பதிவாகும் நண்பர்களே. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம், அவ்வப்போது விட்டு விட்டு மிதமானது முதல் கனமழை. இப்போ 5 சென்டிமீட்டர் மழை பதிவானது போல அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பரவலாக விட்டு விட்டு கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழையானது நிச்சயம் இருக்கும். ஆகவே தொடர்ந்து நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. யாராச்சும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கொஞ்சம் வேகமா பண்ணுங்க. அதுக்கப்புறமா நம்ம சேனல்ல ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேல் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து வீட்டிற்கு தேவையான பொருட்கள், மழைக்காலங்கள் மற்றும் குளிர்காலங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் விற்பனை ஆகிறது பெஸ்ட் ஆஃபர்ல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க அத வாங்கி பயன்பெற்றுக் கொள்ளலாம். ஆகவே தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வானிலை அறிவிப்புகள் சொல்லிட்டு இருக்கோம். புயல் சின்னங்கள் மற்றும் புயல் பாதிப்புகள் எதுவும் கிடையாது. தரைக்காற்று மட்டும் சற்று பலமாக இருக்கும். மழை பெய்யும்போது குறிப்பா தென் மாவட்டத்தில ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலியில அவ்வப்போது சில சமயங்கள்ல தரைக்காற்றுடைய வேகம் பொறுத்தவரைக்கும் கணிசமாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. மற்றபடி வந்து கனமழையாகவே கடலோரத்தில் பதிவாகக்கூடும். ஆகவே தொடர்ந்து நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே லைக் பண்ணி பாருங்க. அடுத்தடுத்து வரும் நாட்கள்ல இந்த ஜனவரி முடிஞ்சு ஜனவரி 20 தேதிகளுக்கு அப்புறம் உங்களுக்கு பிப்ரவரியில எந்தெந்த தேதிகள்ல மழை வருது அப்படிங்கிற தகவலையும் நீங்க இனி வரும் நாட்கள்ல பெற்றுக்கொள்ள முடியும்.